இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே 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 இலை இலை பெருசலி என்னல பண்ணுத பெருகு அழுத எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு நீ பொழைச்சு வந்தாச்சு. இனிமேல் சந்தோஷமா இருக்கணும். அடுத்து உனக்கு கல்யாணம்லா புரியுதா? அதனாலதான் உன்னை அண்ணனு கூப்பிட்டேன், அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டேன். தங்கச்சி அக்காங்கெல்லாம் என் கூடவே பிறந்தவங்களா நினைச்சேன். என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், நீ எதா இருந்தாலும் உன் குடும்பம் வேற என் குடும்பம் வேறன்னு பாப்பா நானே. இலை என்னல பைத்தியக்கார மாதிரி பேச? உன்னை யாரில் அந்த மாதிரிலாம் தப்பா பேசுனது? இல்லை யாராவது தப்பா பார்த்தாங்களா? நாங்கள் அந்த மாதிரி நினைச்சிருக்கோமா ஒரு நாளாவது உன்னை? இல்லனே, நான் அப்படி தப்பா நினைச்சிட்டேனே. ஆனா இப்பதான் தெரியுது, நீ மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல எல்லாருமே என்ன உங்க வீட்டு பிள்ளையா தான் நினைச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருந்த. இல்லை உன்னைய பெரிச்சாலி அது இதுன்னெலாம் நான் சொல்றது கோவத்துல இல்லைல்ல, உன் மேல இருக்கிற பாசத்துல இல்ல. பாரு தம்பின்னு வார்த்தையா சொல்ல, முழு அர்த்தத்தோட தான் உன்னை அப்படி பாக்குதாவ. உண்மையிலேயே நீ இந்த குடும்பத்துல ஒருத்தன். நாங்க அப்படிதான் உன்னைய பாக்குறோம், நீ அப்படியே பார்த்தா போதும். புரியுதா? இல்லை இவனுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கிற மாதிரி ஏதாச்சும் செஞ்சு கொடுங்களேன். ஆமாத்தா. டேய், கொஞ்ச நாளைக்கு அவன் கொஞ்சம் காரம் இல்லாம சாப்பிடணும்டா. இவன் சாப்பாடெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வெட்டுக்கிளி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. உங்க கையால விஷம் கொடுத்தாலும் எனக்கு சரிதான் மைனி. இந்தா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்ல. ஏல இந்த விஷத்தை நீ விடவே மாட்டியா? போதும்ல, சொன்னல சந்தோஷமா இருக்கணும்ட்டு. அழுகெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒருவேளை நான் செத்து போயிருந்தா உங்க பாசம்லாம் எனக்கு தெரியாமலே போயிருக்கும்ல. என்னெல்லாம் திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு அதான் இப்ப பொழைச்சிட்டால போறவன. வெட்டுக்கிளி, உனக்கும் செந்தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அண்ணன் சபதம் போட்டிருக்கு. இதுக்கு மேல அழுத உன் கண்ணை நோண்டிடுவேன், பாத்துக்க. டீச்சர் அம்மாவும் மிரட்ட ஆரம்பிச்சிருச்சுல்ல. ஹலோ செந்தாமரை. வெட்டுக்கிளி, நீ உனக்கு கவலைப்படாதல. நான் ஆஸ்பத்திரியில இருந்து திரும்ப அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ணன் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாவல. இல்லடா, அது நடக்காதுடா. வந்துட்டாரு அப்பா, வந்துட்டாரு. வெட்டுக்கிளி, காப்பாத்துடா. செந்தாமரை, ஏதோ தப்பா இருக்குனே. அவங்க அப்பா ஏதோ பிளான் பண்ணுதானே. இப்ப என்ன நீ செய்யறது? சண்முகம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப எதுக்காக வீட்டை போட்டுட்டு போயிருக்காங்க? அக்கா அக்கா இங்க ஒரு நிமிஷம் வாங்கல. ஏத்தா, என்ன இது மாடசாமி வீடு பூட்டி கிடக்கு? எல்லாரும் எங்க போயிருக்காங்க? அதை ஏன் கேக்குறீங்க? ஏன் டாக்டர்மா நீங்களுமா வந்திருக்கீங்க? ஆமா, பையன் நல்லா இருக்கானா? அவன் உசுறு நீங்க போட்ட பிச்சைங்க. நல்லாதான் இருக்கான் டாக்டர்மா. இங்க வந்தா வீடு பூட்டி இருக்கு. இவங்கெல்லாம் எங்க போயிருக்காங்க? பிரசிடென்ட் தேடி வருவாரு, எதுவும் சொல்லிடாதீங்கன்னு மாடசாமி அண்ணன் சொன்னாரு. அக்கா, எனக்காக நீங்க என்னாச்சுன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் ஏமா சொல்லாம இருக்க போறேன்? என் புள்ளைக்கு உசுறு பிச்சை போட்டவங்க நீங்க. ஏத்தா விஷயத்த சொல்லுதா முதல்ல. ஏத்தா டாக்டர், எப்படியும் பிரசிடென்ட் கல்யாணத்தை நடக்க விட மாட்டாருன்னு மாடசாமி என்ன சொல்லுச்சு. அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். உங்களால ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு பயந்துதான் புள்ளைய ஏற்கனவே கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அக்கோ என்ன சொல்லுதிய? ஆமாங்கய்யா, செந்தாமரைய கதற கதற இழுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம மலை கோயில் இருக்குல்ல, அங்க வச்சுதான் அந்த மாப்பிள்ளைக்கும் செந்தாமரைக்கும் கல்யாணமா. இந்த மாடசாமி பையன் திருந்தவே மாட்டானா? பாவம் அந்த செந்தாமரை புள்ள அழுதுகிட்டே போச்சு. அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லையா. சரிதா, நீ கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்கய்யா. இல்ல விடமுடி, இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாதுல. வெட்டுக்கிளிக்கும் செந்தாமரைக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம் வாங்க.
பாருல, அவனுங்க எம்பிட்டு தூரம் போறானுங்கன்றத பார்ப்போம். அவனுங்க வழியிலேயே போய் அவனுங்கள மண்ணை கவ வைக்கணும்ல, புரியுதா? அண்ணே இதெல்லாம் நடக்குமாண்ணே? நான் தான் சொல்லுதோம்ல, நான் சொல்றத மட்டும் கேட்டு செய். இப்ப அது மட்டும் போதும், புரியுதா? சரிண்ணே. இல்ல உடங்குடி, சண்முகம், அந்த கல்யாணத்துக்கு அவன் சொந்தக்காரனை தவிர வெளியாளுங்க வேற யாராச்சும் வருவானுங்களால? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெருங்கின சொந்தக்காரங்களை தவிர்த்து வேற யாரையும் கூப்பிட மாட்டான் சண்முகம். அந்த மாடசாமி சமையல் வேலைக்கு கூட அவங்க ஆளுங்களை தான் வச்சுப்பான். ஏய், அது எப்படி இல்ல, வெளியாளுங்க ஒரு ஆள் கூட வராம அவன் எப்படி இல்ல கல்யாணம் பண்ணுவான்? ஏய் சண்முகம், நிச்சயமா ஐயரை கூப்பிட்டுருப்பாங்கல்ல. கோவில்ல கல்யாணம்னா ஐயர் இல்லாம நடக்காதுல்ல. இல்லை, சூப்பர் ஐடியால. இல்லை உடங்குடி, சண்முகம், அங்க வர ஐயர் ஆறுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு விடிஞ்சவன அவனை தூக்கணும்ல. சரி சண்முகம், முதல்ல அவனை தூக்குவான். அடுத்த திட்டம் என்னன்றத நான் சொல்லுதேன். சொல்லுல, செஞ்சிருவோம். அண்ணே நான் என்னென்ன செய்யணும்? இல்லை, நீ முதல்ல கிளம்பு. பாருங்க, நாளைக்கு காலையில விடியும் போது எல்லாரும் இங்க இருக்கணும். எல்லாரும் என்னென்ன செய்யணும்ன்றத நான் போன் அடிச்சு சொல்லுதேன், சரியா? அது முன்னாடி நான் போய் குளிச்சு வந்துடுதேன். சரில. சரி அப்பதா போமா, நம்பிக்கையாரு. ஏன்னா முகூர்த்தம் சீக்கிரம் முடிஞ்சிருமோன்னோ? மாப்பிள்ளை பொண்ணும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டாள்டா, சீக்கிரம் முடிச்சிடலாம். எதுக்கு கேக்குறாளா என் ஆத்துக்காரி? நெக்கு பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணி நாள் ஆயிடுத்தோ. அப்படியே போகும்போது பியூட்டி பார்லர் போயிட்டு ஆத்துக்கு போலான்னா, அப்படியே ஐப்ரோஸையும் த்ரெட்டிங் பண்ணிட்டோம்னா திருப்தி ஆயிடுவேன். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு ஆத்துக்கு போனோம்டா ஒரு மாசம் ஆயிடும் போல இருக்கே. உங்க ஆத்துக்காரி சொன்னா கேட்க மாட்டேளா? ஒரு பியூட்டி பார்லர் போக கூட வக்கத்த இடத்துக்கு தான் என் தோப்பனார் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா? இல்ல, உன் பியூட்டி பார்லருக்கே இதெல்லாம் செலவு பண்ணா நான் வாங்குற தட்சணை எல்லாம் எப்போ வீட்டுக்கு கொண்டு போறது? அதுக்கெல்லாம் கேட்டேன். ஐயோ, இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிடலாமா? நீ ஒரு ரியல் பியூட்டி, உனக்கு எதுக்கு பியூட்டி பார்லர்னு சொல்ல வந்தேன். உனக்கு என்ன பியூட்டி பார்லருக்கு தானே போனோம், முகூர்த்தத்தை முடிச்சிட்டு போயிடுவோம். என் பட்டுக்குட்டி சிரிச்சாதான் அழகு. சமத்து. ஓகே போமா. ஏய் நில்லு நில்லு. ஏய், யார் நீ? ஐயோ, ஏன்னா யார் இவாள்லாம்? எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதிரி, நான் தான் இருக்கேன்னோ. அவ எல்லாரும் சாமிக்கு நேர்ந்துகிட்டு முடிவிட்டு இருக்கான்னு நினைக்கேன். அப்படிதானே சர்வாள்? ஓ.